ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு பயங்கரமான த்ரில்லர் மேட்ச், சென்னை வாசஸ் பெங்களூர். நான் சென்னைக்கு போனேன், பிரபு பெங்களூர் தான் வின் பண்ணணும்னு சொன்னாரு. ரேவந்த் நேற்று வரல, பட் அன்பார்ச்சுனேட்டா பெங்களூர் வின் பண்ணிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சென்னை வின் பண்ணல. சரி, இனிஷியல் தாட்ஸோட போகலாம். ரேவந்த், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அதான் ப்ரோ, இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் நாக் அவுட், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லீக் கேம் இன் ஐபிஎல் ஹிஸ்டரின்னு சொல்றதா, இல்லை எந்த பிரான்ச்சைசி கிரிக்கெட்டா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நெயில் வெயிட்டிங் மேட்ச் இருக்குமான்னு சொல்லவே முடியாது. ஏன்னா மற்ற டீம்லாம் வின் பண்றதுக்கோசரம் தான் விளையாடுவாங்க. இங்க எப்படின்னா, தோத்தால் 201 ரன் அடிச்சா ரன் ரேட், அந்த ரன் ரேட்ன்றது ரொம்ப குருஷியலா விளையாடுது. இப்போ இதே சிஎஸ்கே ஒரு 0.78 0.09 அப்படின்னா கூட நீங்க ஜெயிச்சா கூட நீங்க குவாலிஃபை ஆக மாட்டீங்கடா. ஏதாச்சும் ஒரு பெரிய மார்ஜினா இருந்திருக்கும், ஒரு 60 ரன் வித்தியாசம் ஜெயிக்கணும், இல்ல 120 ரன் அடிச்சு 120 ரன் ஜெயிக்கணும். அந்த மாதிரி ஏதாச்சும் ரொம்ப ஒரு கஷ்டமான டாஸ்கா கொடுத்துருக்கலாம். ஆனா 18 ரன்ல ஜெயிக்கணும் அப்படின்றது எந்த எனி டீம் கேன் அச்சீவ் திஸ். ஏன்னா ஆர்சிபி என்னதான் போலிங் லைன் அப் அப்படி இப்படின்னு சொன்னாலுமே கூட இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்வப்னில் சிங் ஓவர், மேக்ஸ்வெல் ஓவர்லாம் ஒண்ணுமே பண்ண முடியல. மேக்ஸ்வெல்லாம் தூபே சிவம் துபேலாம் அப்பா என்ன விட்டுருங்கடான்ற மாதிரி அப்படி இப்படிதான் ஆடிட்டு இருந்தாரு. இது என்ன சொல்றதுன்னே தெரியல ப்ரோ. லைக் இந்த அளவுக்கு இவ்வளவு தூரம் ஆர்சிபி டிசர்விங் தான் இருக்கு. பட் சிஎஸ்கே அந்த ஒரு என்னடா இது 10 ரன் 2 பால் அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. அவன் 29 ரன் யாரும் பாக்கல, 10 ரன் 2 பால் எல்லாம் பாத்துட்டு இருந்தோம். அந்த குவாலிஃபிகேஷன் சான்ஸ் 10 ரன் 2 பால். ஃபர்ஸ்ட் பால் தோனி 6 அடிச்சோன்னா போச்சு, குழந்துருவாங்க போறதுக்குன்னு நினைச்சேன் நானு. ஆக்சுவலா ஒரே நிமிஷம் ஒண்ணு மட்டும் அங்க ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த மேட்ச் ஆர்சிபிக்கு தான் எழுதி வச்சிருக்கு. ஏன்னு சொல்லட்டுமா, பால் செம வெட்டா இருந்தது, தயாலால பிடிக்கவே முடியல. அது ஸ்லோயர் கை நழுவி தோனிக்கு ஃபுல் டாஸ் போச்சு. தோனி அதை என்ன பண்ணாரு, தூக்கி கிரவுண்டுக்கு வெளில அடிச்சாரு. பால் கிடைக்காது, புது பால் எடுத்துட்டு வந்தாங்க. புது பால் ட்ரையா இருந்துச்சு, புது பால்ல ஸ்லோயர் போட்டாரு. பால் கிரிப் இருந்துச்சு, ஸ்லோயர் கரெக்டா ஆச்சு. தோனியால கனெக்ட் பண்ண முடியல, யாராலையும் கனெக்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் இந்த மேட்ச் ஆர்சிபி ஜெயிக்கணும் அப்படின்னு, அதாவது நம்ம 1008 பேசுறோம் ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருக்காங்கன்னு. யாரோ ஒருத்தங்க யூனிவர்ஸ்லயும் எங்கேயோ ஒருத்தங்க இன்னைக்கு ஆர்சிபிக்குன்னு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுட்டாங்க. இன்னைக்கு தோனி அடிச்ச 6 தான் மாத்திச்சு. இல்லனா பால் வெட்டா இருந்தா எஸ் தயாலால கிரிப் பண்ணிருக்கவே முடியாது. சாரி டு இன்டரப்ட், கண்டினியூ பண்ணுங்க ரேவந்த். அதான் லைக் இந்த ஒரு சின்ன விஷயத்த நாங்க நோட் பண்ணவே இல்லை. கரெக்டா நீ பிரபு நீ நோட் பண்ணிருக்க. இது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா ஒரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் தான், கொஞ்சம் கனெக்ட் ஆயிருந்தா கூட போயிருக்கும். அது கூட ரொம்ப முன்னாடியே அடிச்சு அவுட் ஆகல, ரொம்ப பின்னாடி பவுண்டரி கொஞ்சம் முன்னாடி தான் பிடிச்சாரு. கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்ல போயிருந்தா கூட 6 போயிருக்கும். ஸோ நம்ம என்ன நினைச்சாங்க, ஆர்ஜே பாலாஜி கூட சொன்னாரு 10 ரன் 2 பால். போன வருஷம் இதே மாதிரிதான் இருந்தது, என்னடா எல்லா வருஷமும் நீங்க என்னையே பண்ண சொல்றீங்களா அப்படின்னு ஜடேஜா மனசுக்கு நினைச்சிட்டு இருப்பாருன்னு நினைச்சாங்க அப்படின்னு கூட சொல்லிட்டு இருந்தாரு. 10 ரன் 2 பால் இருக்கும் போது கூட அப்பயே எல்லாம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ்டே எல்லாம் ஓட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த 2வது பால் போட்டோன்னே எஸ்டே ஓடிட்டாரு. ஸோ 10 ரன் 1 பால் இருக்கும்போது கூட நான் என்ன நினைச்சேன்னா, ஓகே ஒரு நோ பால்ல ஒரு 6 இல்ல நோ பால்ல ஒரு 4 போயிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பால் போகும்போது நினைச்சேன் நானு. சும்மா ஒரு ஃபேனா ஒரு இது இருந்தது. இது அன்பார்ச்சுனேட் தான் ப்ரோ. சிஎஸ்கே பவுலிங்கும் ஸ்பின்னர்ஸ் போட்ட அளவுக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இன்னைக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவா போயிட்டாங்க. ஸ்பின்னர்ஸ்லயே அதுவும் ஸ்நாட்னர் அண்ட் தீக்ஷனா பயங்கரமா போட்டாங்க, டவுட்டே இல்லை. ஆனா 3 overs 40 runs ஜடேஜா. அவர் ரொம்ப ஃபாஸ்டா போறாருன்னு கமெண்ட்ரியில கூட சொல்லிட்டு இருந்தாங்க. மேபி பிரபு சொன்ன மாதிரி அதான் கடவுள் இப்படிதான் எழுதியிருக்காரு, கடவுள் மீறி எதுவும் பண்ண முடியாது. இந்த மாதிரி இடத்துல அதான் சொல்ல தோணுது. ஏன்னா இன்னைக்கு நீங்களே பாருங்க, இன்னைக்கு ருத்ராஜ் தான் கேட்ச் விடுறாலே கிடையாது. கேட்ச் விட்டு 4க்கு வேற அனுப்பிச்சு விட்டாரு பால. அந்த ஒரு 4 ரன் கூட பின்னாடி இம்பாக்ட் இந்த மட்டயத்துல எப்படியோ இருந்திருக்கலாம். ஸோ ஐ திங்க் இதை விட ஒரு கம்பேக் ஆர்சிபி நினைச்சாலும் இன்னொரு தடவை கொடுக்க முடியாது. எந்த டீம் நினைச்சாலும் கொடுக்க முடியாது. சிஎஸ்கே மாதிரி மொமெண்டம்ல இருக்கிறது இப்படியும் விடவும் முடியாது. ஸோ பார்க்கலாம் ப்ரோ, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டோர்னமெண்டா இருக்க போகுது. ஃபைனல்ஸ் சென்னையில் தான் விளையாட போறாங்க வேற. ஸோ கண்டிப்பா எந்த டீம் விளையாண்டாலும் சென்னை க்ரௌட் நல்ல க்ரௌட், நாலேஜபிள் க்ரௌட் தான். கண்டிப்பா எந்த ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க. பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு பார்க்கலாம். எனக்கு எதுவும் எனக்கு
ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா வேற இருந்தது எனக்கு. ஏன்னா லைக் நடுவுல என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு லாக்கி ஃபர்கூசனுக்கு எல்லாம் போடும்போது வந்து லாக்கி ஃபர்கூசன் சிவந்து போய் போடும்போது வந்து விராட் கோலி வேற சைட்லயே வேற நின்றுட்டு இருந்தாரு. சைட்ல நின்றுட்டு நான் ஸ்ட்ரைக்ல ரச்சின் ரவீந்திராவே எப்படின்னாரு. அதெல்லாம் வந்து ஒரு ஃபேனா பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப விராட் கோலி என்னதான் பிளேயரா இருந்தாலும் லைக் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் அவர் கொஞ்சம் தவிர்த்திருக்கலாமோன்னு தோணுது. இதே மாதிரிதான் 2020 என்ன ஆச்சு, சூரியகுமார் யாதவ் பக்கத்துல போய் நின்னாரு. என்ன ஆச்சு, ஒரு பால் சூரியகுமார் பக்கத்துல போய் நின்னாரு. கடைசியில என்ன ஆச்சு, நான் இருக்கேன் அப்படின்ட்டு போயிட்டாரு அவரு. கடைசியில முடிச்சு கொடுத்துட்டு அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ ஐ திங்க் இந்த மாதிரி ஓவர் அக்ரெசிவ் இருக்கலாம், ஸ்போர்ட்ஸ்ல அக்ரெசிவ் இல்லாம இருக்கக்கூடாது. பட் டோர்னமெண்ட் இஸ் நாட் ஓவர். ஏன்னா இன்னும் இருக்கு அவங்களுக்கு. எலிமினேட்டர் ஜெயிக்கணும், குவாலிஃபயர் 2 ஜெயிக்கணும், அதுக்கப்புறம் ஃபைனல்ஸ் போகணும். ஏன்னா குவாலிஃபயர், ஏன்னா எலிமினேட்டர் அவங்க யாரு விளையாட போறாங்கன்னு வேற தெரியல. பாக்கலாம். இல்ல ஓகே எலிமினேட்டரா ஓகே. ஓ நீ குவாலிஃபயர் 1 தோத்ததுக்கு அப்புறம் ஆர்ஆர் நீ சொல்றியா? எப்படி வேணா இருக்கலாம். ஆனா நாளைக்கு ஆர்ஆர் தோத்துட்டாங்க, எஸ்ஆர்எச் ஜெயிச்சிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எஸ்ஆர்எச் செகண்ட் போயிருவாங்க. ஆர்ஆரோட தான் அவங்க குவாலிஃபயர் இது எலிமினேட்டர் ஆகுற மாதிரி இருக்கும். அதான் எனக்கு தெரிஞ்ச வந்து இன்னைக்கு வந்து விராட் கோலி கிங் கோலி தான், நான் இல்லைன்னு சொல்லல. இன்னைக்குலாம் என்ன ஆச்சுப்பா, இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா சாட்னர் வந்து ஒண்ணுமே பண்ண முடியல. சாட்னர் பால்ல வந்து பயங்கரமா போட்டுட்டு இருந்தாரு. ஒரு பால் 4 அடிச்சதுக்கு அப்புறம் வந்து போயிட்டு பேட் இப்படி தட்டிட்டு வந்து அதுக்கப்புறம் சாட்னரே இப்படி பாத்துட்டு இருந்தாரு. அதுக்கு அடுத்த பால் என்ன ஆச்சு, நேரா லாங்கான்ல சுனில் நரேன் ஏதாவது சொன்னாரு, ஒரு மேட்ச் தான் சொன்னாரு. நான் வந்து ரொம்ப ஏன் செலிப்ரேட் பண்ண மாட்டேங்கன்னா, அடுத்த பால் இல்ல அடுத்த மேட்சும் நான் அவங்களை சந்திக்க வேண்டியதா இருக்கும். அப்ப வந்து நான் வந்து எப்படி வேணா சவுண்ட் கம்மியா இப்ப கேக்குது. அதான் ஒரு சுனில் நரேன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் ஏன் ரொம்ப சைலண்டா இருப்பேன்னா, ஓகே இன்னைக்கு நான் வந்து இந்த பால் வந்து நல்லா போட்டிருக்கலாம், இல்ல இந்த ஓவர் நல்லா போட்டிருக்கலாம். அடுத்த நாள் கூட நான் அதே மேட்ச்ல ஆடலாம், அன்னைக்கு வந்து மாறலாம். சோ அதனால வந்து நான் இன்னைக்குமே நான் வந்து எமோஷன்ஸை கண்ட்ரோல்ல வச்சிருப்பேன் அப்படின்னு சொன்னாரு. சரி, அவர் அக்ரெசிவா செலிப்ரேட் பண்ணலாம், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அது ஆப்போனன்ட் டீமை வந்து ஒரு மாதிரி இல்ட்ரீட் பண்றது ஒரு பிளேயருக்கு வந்து அது வந்து ஒரு நல்ல குவாலிட்டின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா விராட் கோலி மாதிரி ஒரு பிளேயர் பண்ண மாட்டேன். அதான் விராட் கோலி மாதிரி ஒரு பிளேயருக்கு வந்து லைக் ஆன் தி ஃபீல்ட் அவர் பாட்டுக்கு ஆய்வுன்னு கத்திக்கலாம். பட் லைக் இன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேபி அது ஓவர் இயர்ஸ் அவருக்கு அது இருக்கு, அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பார்ப்போம், இது கிரேட்டஸ்ட் கம்பேக் எவர் தான். ஏன்னா பார்க்கலாம், எலிமினேட்டர்ல பார்க்கலாம். நீங்க நீங்க ஃபுல்லா பேசுறீங்க. அதான் ப்ரோ, லைக் அவர் ஃபுல்லா எமோஷன்ஸா பேசிட்டாரு. ஸோ நானும் எமோஷன்ஸை கொட்ட விரும்பல. அவர் எமோஷன்ஸ் தான் எனக்கும். நான் ஸ்ட்ரெயிட்டாவே என்ன தப்பு பண்ணாங்க, என்ன கரெக்டா பண்ணிருக்கலாம் அப்படிங்கறத மட்டும் பேசுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்துட்டு ஆக்சுவலா குட் டாஸ் டு வின் ரித்துக்கு. பட் என்ன சொல்றது, அது அதான் லைக் ஆல்ரெடி பேசின மாதிரி தான், அது வந்துட்டு எழுதி வச்சிருக்கு இன்னைக்கு ஆர்சிபிக்குன்னு. அண்ட் விராட் கோலி பத்தி இவ்வளவு சொன்னாரு. பட் இதே விராட் கோலி நம்ம இந்தியாவுக்கு ஆடும்போது பாகிஸ்தானுக்கு எதிராக அந்த அக்ரஷன் காமிச்சாலோ, இல்ல ஆஸ்திரேலியாவுக்கு அந்த அக்ரஷன் காமிச்சாலோ நமக்கு பிடிச்சிருக்கு. சோ அப்படி இருக்கும்போது அவரோட பிரான்சைஸுக்கு அவர் ஆடுறாரு அப்படிங்கிறப்போ லைக் அது அவருக்கான விராட் கோலியோட இந்த பிஹேவியர் வந்து எல்லா இதுலயுமே பொருந்தும். இது வந்து நான் ஐபிஎல்ல நான் சொல்லல, இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லயே அது பொருந்தும் தான் நான் சொல்றேன். நான் சொல்லும் போதே நான் பினிஷிங் பாயிண்ட் என்ன சொன்னேன்னா, விராட் கோலி மாதிரி இந்த பிளேயர் வந்து இந்த மாதிரி பிஹேவியரா அவருக்கு கண்டிப்பா அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்றேன். இல்ல ஆக்சுவலி லைக் அது வந்துட்டு ஒரு பார்ட் ஆஃப் ஸ்லெட்ஜிங் தான். ஸ்லெட்ஜிங்கிறது இட்ஸ் பார்ட் ஆஃப் கிரிக்கெட். நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம் ஓவர் தி இயர்ஸ். ஆஸ்திரேலியா எப்படி நம்மள வந்துட்டு ஸ்லெட்ஜ் பண்ணிருக்காங்க, நம்மள வேர்ல்டே எப்படி ஸ்லெட்ஜ் பண்ணி விளையாண்டுருக்காங்க அதை பார்த்துருக்கோம். ஸோ இட்ஸ் ஒரு பார்ட் ஆஃப் கேம் தான் அது. அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு அவரு அவ்வளவு பெரிய பிளேயரா இருக்காரு, அவர் பண்ண அது அவரோட தனிப்பட்ட விருப்பம். பாண்டிங்கும் எவ்வளவோ பெரிய பிளேயரு. பட் நம்ம டவுன் தி இயர்ஸ் பார்த்துருக்கோம் என்னெல்லாம் பண்ணிருக்காரு, எப்படிலாம் இருந்திருக்காருன்ட்டு. ஸ்டில் இஸ் அ கிரேட். ஸோ அப்படி இருக்கும்போது லைக் அதை வந்துட்டு ஒரு இதுவா பண்ணக்கூடாது. அது அவரோட ஆட்டிடியூட் அப்படி, அவரோட பிஹேவியர் அப்படிதான் இருந்துருக்காரு. அண்ட் அந்த மாதிரி ஒரு பிஹேவியர்ல இருந்தாதான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நாக் அவுட் மேட்ச் எல்லாம் ஜெயிக்க முடியும். லைக் எல்லாராலையும் காம்னஸா இருந்து ஜெயிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல. பட் அவரோட அந்த ஒரு அக்ரெஷன், அந்த அக்ரெசிவ் தான் இனிஷியலா நல்ல மூவ் மேக்ஸ்வெல் எடுத்துட்டு வந்தாங்க ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட்டாவே பவர் பிளேல.
கெய்க்வாட் வந்துட்டு அது எப்படி அந்த பாலை வந்துட்டு அவர் எங்க வேணாலும் அடிச்சிருக்கலாம். அவர் தோனி அடிச்ச மாதிரி தூக்கி ஒரு 110 மீட்டர் 6 கூட அடிச்சிருக்கலாம். ஸ்ட்ரைட்டா தூக்கி ஷார்ட் ஃபைன்ல கையில கொடுத்துட்டாரு. அது ஒரு அன்பார்ச்சுனேட் விஷயம். அதே மாதிரி லைக் சிஎஸ்கே வந்துட்டு எப்போ வந்துட்டு டேரில் மிச்சல் விக்கெட் விட்டாங்களோ அப்பவே அவங்க வந்துட்டு 201க்கு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க 219க்கு ஆடவே இல்லை. இனிஷியலா அவங்க வந்துட்டு 2 விக்கெட் ஸ்ட்ரெயிட்டாவே ஃபால் ஆன உடனே அவங்க ஒரு பேக்ல போயிட்டாங்க. அதுதான் அவங்க பண்ண தப்பு. நல்லா லைக் ஒரு 219 எப்படியுமே வந்துட்டு ஒரு 219க்கு சேஸ் பண்ணாதான் உங்களால வந்துட்டு 200 வர முடியும் அப்படிங்கிறது ஒரு சைக்கலாஜிக்கல். இப்ப டூப்ளசிஸே போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல சொன்னாரு. ஸோ 290 நீங்க எவ்வளவு டிஃபெண்ட் பண்ணீங்க? 200 டிஃபெண்ட் பண்ணீங்களா, 190 டிஃபெண்ட் பண்ணீங்களான்னு கேட்டதுக்கு நான் 175 தான் டிஃபெண்ட் பண்ணேன் அப்படின்னாரு. ஸோ லைக் அந்த மென்டாலிட்டியில போகும்போது தான் உங்களுக்கு ஆப்வியஸா நெருக்கி பிடிச்சா ஜெயிக்க முடியுமே தவிர இந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ அதான் ப்ரோ. அதே மாதிரி லைக் இன்னொரு தப்பு என்னன்னா, ரச்சின் ரவீந்திரா பண்ணது ஆக்சுவலி நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பிளண்டர் தான் சொல்லுவேன். யாரா இருந்தாலும் அந்த நேரத்துல யார் நல்லா ஆடிட்டு இருக்காங்களோ அவங்க தான் விக்கெட் சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கணும். எனக்கு ஏனே தெரியல ரச்சின் ரவீந்திரா அந்த விக்கெட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் அது 2 காலே இல்ல. இன்னொன்னு சிவம் துபே வந்துட்டு இங்க இவர் கால் கொடுத்ததை பார்க்கவே இல்லை. 2 நான் ஸ்ட்ரைக்கரை பார்க்கவே இல்லை. சிவம் துபே வந்துட்டு ஒரு பிளண்டர். சிவம் துபேக்கு அவங்க பிளானோட வந்திருக்காங்க. சிவம் துபே வந்துட்டு வேர்ல்டு கப்ல செலக்ட் ஆனதுக்கு அப்புறம்ல இருந்தே அவர் கிராஃப் கீழே போயிட்டு இருக்கு. நம்ம வேற நேற்று சொன்னோம் சிவம் துபே தான் வந்துட்டு மேட்சை மாத்துவாரு அப்படின்னு சொன்னோம். பட் அன்பார்ச்சுனேட்டா அவர் வந்துட்டு எதுவும் பண்ண முடியல. இத்தனைக்கும் அவர் ஆடும்போது ஸ்பின்னர்ஸ் தான் போட்டாங்க. மேக்ஸ்வெல் தான் போட்டாரு. மேக்ஸ்வெல்லையும் அடிக்க முடியல. அண்ட் ரஹானே ஒரு நல்ல கேம். ரஹானே ஒரு நல்ல டீசென்ட் கேம். ரஹானேக்கு வந்து நம்ம கிரெடிட் கொடுத்து தான் ஆகணும். அது ஒரு ஸ்லோயர் பால் பிக் பண்ண முடியாம அவுட் ஆகிட்டு போயிட்டாரு ஸ்ட்ரெயிட்டாவே. அதான் ப்ரோ லைக் ஆர்சிபி எல்லாமே கரெக்டா பண்ணாங்க. எங்கேயுமே மிஸ்ஃபீல்டு உள்ள ஃபீல்டிங்ல வந்துட்டு ரொம்ப பக்காவா இருந்தாங்க. ரொம்ப லைக் என்ன சொல்றது இதுவா இருந்தாங்க. அண்ட் நான் ஒண்ணு கோலிட்ட என்ன தப்பு வந்துட்டு நான் சொல்லுவேன்னா வந்துட்டு ஒரு ரன் வந்துட்டு ஜடேஜாவும் தோனியும் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அந்த பவுலர் யாருமே பவுலர் இருக்க மாட்டாரு. அவர் ஆக்சுவலா ஜடேஜா வெளியில இருந்தாருன்னா பந்து தூக்கி போட்டாரு. அது அடிச்சிருந்தா அவுட் அப்பீல் கேட்டிருப்பாரு. ஸ்டெம்பிள் அடிச்சிருந்தா. பட் ஸ்டெம்பிள் அடிக்கலன்னு உடனே வந்து அங்க போயிடுச்சு. தோனியும் ஜடேஜாவும் செகண்ட் ரன் ஓட்டாங்க. அப்படி இருக்கும்போது அதை போயிட்டு ஆர்கியூ பண்ணிட்டே இருக்க கூடாது. அதே மாதிரி ஆக்சுவலா இந்த மாதிரி பால் மாத்துறது கூட ஆர்கியூ பண்ணாங்க. பால் மாத்துறது அது லைக் எந்த டீமா இருந்தாலும் அது கேட்கும். அது பிரச்சனை இல்லை. பட் என்ன தெரிஞ்சு தலைக்கு மேல பீமர் போட்டா வந்துட்டு பவுலரை மாத்திடுவாங்க. அது நார்மலா நம்ம லீக் கிரிக்கெட் இங்கெல்லாம் ஆடுற டிவிஷன்லயே வந்துட்டு நார்மலா தலைக்கு மேல போட்டா பீமர்ப்பா மாத்திடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் பீமர் டெட்லியா இருந்துச்சு. செகண்ட் பீமராவது தலைக்கு மேல போயிடுச்சு. 2 பீமர் போட்டா பவுலர் போடவே கூடாது. இஃப் ஐ எம் நாட் ராங் ரூல்ஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வாட்டி சிராஜ் 2 பீமர் போட்டு கட் பண்ணி அந்த ஒரு டிம் சவுத்தி போடுவாரு. ஸோ ஆக்சுவலா அதுவும் எதனால வந்துட்டு அவங்க போட விட்டாங்கன்னு தெரியல. லைக் ஆனா பட் ஆனா லைக் என்ன சொல்றது கமெண்ட்ரி இங்கிலீஷ் கமெண்ட்ரியில வந்துட்டு லைக் டேஞ்சரஸா இருந்தா டெட்லி பவுன்சரா டெட்லி பீமரா இருந்தாதான் வந்துட்டு ஓவரை கட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் தெரியல அது என்னன்னு தெரியல. அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப ஆர்கியூ பண்ணாங்க ஆர்சிபி. பட் தெரியல. அதான் ப்ரோ லைக் அந்த டீம் ஒரு மென்டாலிட்டியில வந்துருக்கு. அவங்கள வந்துட்டு 5 நாளுக்கு முன்னால அவங்க வந்துட்டு டேபிள் 10வது இடத்துல இருந்தாங்க. ஸோ அங்க இருந்து சம்திங் ஏதோ மோட்டிவேட் ஆகி ஃபுல்லா கொண்டு வந்தது. அதான் ப்ரோ டெஸ்டினி இன்னைக்கு எழுதி வச்சிருச்சு ப்ரோ. நீங்க யாரா வேணாலும் கேட்டு பாருங்க. தோனி அடிச்ச 6 வந்துட்டு நோட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா அதுதான் ப்ரோ ரீசன். ஏன்னா தோனி வந்துட்டு லாஸ்ட் ஓவர்ஸ்ல நம்ம என்ன பண்ணிருக்காருன்னு தெரியும். 17 ரன் வேணும். ஃபர்ஸ்ட் பால் 6, 5 பால் 11. தோனி நின்று இருந்தாரு. அந்த பால் வந்துட்டு ஸ்டேடியத்துக்குள்ள கோலி அடிச்ச 6 மாதிரி ஸ்டேடியம் ரூஃப்ல பட்டு கீழே விழுந்திருந்தா சிஎஸ்கே வின்னு. அது ஸ்டேடியத்தை விட்டு வெளில போச்சு. சிஎஸ்கே லாஸ்ட். அதுதான் ப்ரோ. அதுதான் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்துட்டு லைக் நோட் பண்றோம் பண்ணல. பட் ஸ்டில் அது வந்துட்டு மாறும். அவர் சொன்ன மாதிரி ருத்ராஜ் கெய்க்வாட் என்னைக்கு நான் கேட்ச் விட்டு பார்த்ததே இல்லை. இந்த சீசன்ல சொல்றேன். போன சீசன்லாம் கூட விட்டுருக்காரு. இந்த சீசன் ரொம்ப பர்ஃபெக்டா அவரோட கை வந்துட்டு சேஃபஸ்ட் பேர் ஆஃப் ஃபேன்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ அவரும் வந்துட்டு கேட்ச் விடுறது இந்த மாதிரி விஷயங்கள். அண்ட் ரச்சின் ரவீந்திரா அண்ணோட் தான் ப்ரோ அப்படியே ட்ராக்கை மாத்திச்சு. அவங்கள வந்துட்டு ரொம்ப அதாவது என்ன சொல்றது அந்த 200 அடிக்கிறதே வந்துட்டு ஒரு கஷ்டமான டார்கெட் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிடுச்சு அவங்களுக்கு. கடைசியா எல்லாம் எதிர்பார்த்தாங்க. கடைசியில வந்துட்டு ஸ்ட்ரெயிட்ல ஒரு 6ம் ஃபிளிக் பண்ணி ஒரு 4ம் அடிச்சுட்டு ஜடேஜா எப்படின்னு கையை விரிச்சிட்டு ஓடுவாரு குஜராத்ல ஓடின மாதிரி அப்படின்னு. பட் அன்பார்ச்சுனேட்லி நடக்கல. அதான் ப்ரோ லைக் ஆர்சிபி டிசர்வ்டு. உள்ள போயிட்டாங்க. பாப்போம் பிளே ஆஃப்ஸ் எப்படி ஆடுறாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க பாப்போம். நீங்க பேசுங்க. ரொம்ப நேரம் நான் பேசிட்டேன். ஓகே, ஆல்ரெடி சொன்ன மாதிரியே தான் அகைன் திருப்பி சொல்லணும். இந்த ஸ்கிரிப்டோ இல்ல பிக்சிங்கோ அப்படி திருப்பி பேசிட்டே இருக்காங்க. இல்ல அந்த ஸ்கிரிப்டட் பிக்சிங்ல ஒரு டீம் பண்ற தப்புங்க தான். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை பண்ண தப்புங்க. சிம்பர்ஜித் போட்ட ஒரு 18 ரன்ஸ், அப்புறம் தாக்கூர் கொடுத்த ஒரு 60 ரன்ஸ், அதுக்கப்புறம் அந்த கேட்ச் டிராப், அதுக்கப்புறம் நம்ம பவர் பிளேல 2 விக்கெட் வச்சது, அதுக்கப்புறம் டூபே ஒரு ரன் அவுட், பிளேயர் மாறினது, அதுக்கப்புறம் நீங்க சொன்ன அந்த பால் வெட் பால்,
அதுக்கப்புறம் இந்த நோ பால், இந்த மாதிரி விஷயம் தான். இதெல்லாம் தான் வந்து ஏதோ ஒண்ணு மாறி ஏதோ ஒண்ணு பண்ணி ஏதோ ஒரு டீமை வின் பண்ண வச்சிருது. அது டிசர்விங் டீமும் இருக்கலாம், அன்டிசர்விங் டீமும் இருக்கலாம். அப்படிதான் நடக்குதே காண்டி அதை தாண்டி. ஏன்னா சொல்லப்போனா நீங்க சொன்னீங்க அந்த ரெட் பால், அடுத்த பால் வந்து அவர் எதிர்பார்த்தா டோ எட்ஜ், அவர் ஃபர்ஸ்ட் அது வந்து ஃபாஸ்டா வரணும்னு நினைச்சிட்டாரு, ஸ்லோவா வந்துருச்சு, எட்ஜில் பட்டுருச்சு. ரேவன் சொன்ன மாதிரி பவுண்டரி கிட்ட இன்னும் ஒரு 2 மீட்டர் தான் வருவான்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் தான் கேட்ச் பிடிச்சாங்க, அதுவும் கஷ்டப்பட்டு தான் பிடிச்சாரு. டிராப் கூட ஆயிருக்கலாம், என்ன ஆயிருக்கலாம். அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு நடக்கிறத இது நம்ம ஸ்கிரிப்டடு, இது பிக்சிங்கு, இந்த நடுவுல ஒழுங்கா இல்ல அந்த மாதிரிலாம் பேசி இது ஐபிஎல் அப்படியே போயின்னு இருக்கோம். நானும் அதான் திருப்பி சொல்றேன். நான் எப்பவுமே அகைன் நான் சொல்லுவேன், இன்னைக்கு சென்னை வின் பண்ண சொன்னேன். மறுபடியும் சொல்லுவாங்கன்னா சென்னைக்கு தான் சப்போர்ட் பண்றான், சென்னை ஃபேன். நான் ஃபர்ஸ்ட் சென்னை ஃபேனும் இல்லை, நான் நியூட்ரல். நான் மட்டும் ஐபிஎல்லே பார்க்க மாட்டேன். ஓப்பனா சொன்ன வீடியோஸ் பண்ண ஆரம்பிச்சனால தான் ஐபிஎல் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்ப கூட விக்கி கிட்ட சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் பார்க்க மாட்டேன். விக்கி என்ன சொல்லிட்டாங்கன்னா, சப்போஸ் பெங்களூர்லாம் அடிச்சிச்சுன்னா நான் பார்க்கவே மாட்டேன் ஐபிஎல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா ஃபர்ஸ்ட் டிசர்விங் டீமா ஒண்ணு பார்க்கணும். நேற்று பேசின மாதிரி தான், டிசர்விங்லாம் இல்ல, அவங்களுக்கு 7 மேட்சஸ் வின் பண்ணிருக்காங்க கன்சிக்யூட்டிவ்னா. அதுல அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ண 50 தான், மிச்ச 50 லக் ஃபேக்டர்ஸ் தான் ஒர்க் ஆயிருக்கு இன்னைக்கோ சேர்த்து. ஆனா டிசர்விங்கா இருக்கிறவங்க ராஜஸ்தான், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இல்ல கொல்கத்தா, இவங்க 3 பேரும் யாராச்சும் சந்தோஷம். ராஜஸ்தானும் கிடையாது, கொல்கத்தா, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். சரி, ஓகே ஓகே. அப்ப நீங்க ஒன்னு சொன்னீங்க இருப்பாங்க, டவுட் இல்ல. ஓகே, கொல்கத்தா கன்ஃபார்ம், அது ஒண்ணும் பண்ண முடியாது. கரெக்ட் இல்ல, ஓகே. அப்புறம் மெயினா ஒண்ணு நீங்க சொன்னீங்க, கோலி அவர் பண்றதுலாம் ஓகே, அந்த ஸ்லெட்ஜிங், அதெல்லாம் ஸ்லெட்ஜிங் ஓகே, அக்செப்டபிள் தான். பாண்டிங் பண்ணாருன்றீங்க, ஆஸ்திரேலியா டீம் பண்ணாங்கன்றாங்க. அந்த டைம் இருந்த சோசியல் மீடியாவும் இப்ப இருக்க சோசியல் மீடியா எப்படி இருக்கு, ஸோ அது கொஞ்சம் பார்க்கணும். அதுக்கப்புறம் பிளேயர்ஸ் ரெஸ்பெக்ட்னு ஒண்ணு இருக்குங்க. அந்த ரெஸ்பெக்ட் பண்ணனாவே அவர் மேல நம்மளுக்கு அவர் என்னதான் கேம் ஆட்டுமே இப்ப பிடிக்குமா? எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க. சரி, விக்கி பாண்டிங்கா சச்சினா பார்த்தா சச்சின் தான் ஃபேன்ஸ், ஏன்னா ஸ்லெட்ஜிங் பண்ண மாட்டாரு, பிளேயர்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணுவாரு. விக்கி பாண்டிங் செம பிளேயர், ஆனா அவர் ரெஸ்பெக்டும் கம்மியா தான் இருக்கும், அவருக்கு ஃபேன்ஸும் கம்மியா தான் இருக்கும். இப்ப கோலியும் அதே தான் ஆயின்னு இருக்காரு. நல்ல பிளேயரு, நல்ல ரெக்கார்டு, எல்லாமே பண்ணுவாரு. அந்த ஒரு சின்ன சின்ன ராங் மூவ்ஸால அவருக்கு ஃபேன் பேஸ் கம்மியாகுது. இப்ப சொல்லிக்கலாம் 2K கிட்ஸ்லாம் வந்து நாங்க அப்படியே பண்ணுவோம், நாங்க அக்ரெசிவ் காட்டுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இன்னும் ஸ்ரேயங்கா பட்டேல் சொன்னதை காதுல கேட்டுனே இருக்கு, when the pitch is turned I will be a beast அப்படின்னா. என்னமா நீ பேசுற அப்படின்ற மாதிரி எனக்கு அது கேட்டுட்டே இருக்கு. இவ்வளவுதான் ஓவரா பேச தேவையில்லம்மா, அது எப்படி நீ இந்த மாதிரிலாம் பேசுற மாதிரி கேட்டா. கோலி ஃபேனே, கோலி அப்படி பண்றாரு, அது வந்து ரொம்ப ஒரு பர்சனை வந்து கீழே பாக்குற மாதிரி இருக்கணும். இங்க பண்ணலாம், இவர் ரேவன் சொன்ன மாதிரிதான். நானு, விக்கி, என் ஃப்ரெண்ட் 3 பேர் பார்த்துட்டு இருக்கோம். அந்த மனுஷன் பண்ற ஒண்ணுக்கும் இதுக்காக அந்த மனுஷன் ஜெயிக்க கூடாதா? சரி, பாவம் டீமுக்காக கஷ்டப்படுறானே, 800 ரன்ஸ் அடிக்கிறாரு, இண்டிவிஜுவலா மேட்ச் இன்னைக்கும் அவர் தான் நல்லா ஆடினாரு. டியூப்ளிசஸ் சொல்லலாம், ஆனா அவர் தான் டேக் ஆன் பண்ணாரு. திடீர்னு டர்ன் ஆயிருக்கு அப்புறம் டக்குன்னு அடிச்சு விட்டாரு, சண்டை ஓவர்ல அடிச்சாரு, அப்புறம் ஜெயலலிதா ஓவர்ல டேக் ஆன் பண்ணாரு, எல்லாமே பண்ணாரு. இருந்தாலும் அவர் ஃபீல்டிங்ல வந்து இந்த மாதிரிலாம் வேலை பார்த்து அந்த மனுஷனோட மரியாதையே கெடுத்துக்கிறாரு. அதுதான் மெயினா பேசணும். அதுக்காக தான் வேணாம்னு சொல்றோம், பண்ண வேணாம்லாம் சொல்ல மாட்டோம். ஒரு இப்போ நீங்க இன்னைக்கு போயிட்டு ஜடேஜாவை முடிச்சிடுறீங்க, நாளைக்கு ஜடேஜாவோட விளையாடணும். அதுதான் அவர் சொன்ன மாதிரி நரேன் கரெக்டா தான் சொன்னாரு. நான் இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணிட்டேன்னா அதே பிளேயர் கூட நான் விளையாட போறேன், அப்ப எனக்கு எப்படி ஒரு தாட் வரும்ல, அதை பண்ணக்கூடாது. இவர் என்ன பண்ணிடுறாருன்னா ஒரு 2 லெவல் ஹை லெவலா பண்ணிடுறாரு. அதை ஸ்டாப் பண்ணிக்கணும். அது நீ யாரா என்கிட்ட பண்ணுவாண்டான்னு சொல்லி வந்து கீழே கமெண்ட் போடுவாங்க, உனக்கு தான் தெரியும், நீ ஒரு இதுன்னு பேசுவாங்க. பட் அது அவரோட ரெஸ்பெக்டா கம்மி பண்ணிக்குது. ஏன்னா இப்ப அந்த அளவு வந்து மெயினா அதுக்காக தான் மெயினா பேசணும். அதுக்கப்புறம் மேட்ச் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த மிஸ்டேக்ஸால தான் மேட்ச் மிஸ் ஆச்சு. இதே மாதிரி மிஸ்டேக் இதுக்கப்புறம் ஒரு எலிமினேட்டரோ இல்ல குவாலிஃபைடு 2ஓ இல்ல ஃபைனல்ஸ்ல நடந்து என்ன பொறுத்த வரைக்கும் பெங்களூருக்கு கப்பு கிடைக்குமான்றது வாய்ப்பு கம்மி. நான் மறுபடியும் அப்படிதான் சொல்லுவேன், வாய்ப்பு இல்ல ராஜா. இல்ல இதுவே ஒரு ஹிஸ்டாரிக் கம்பேக் இருந்தா கூட வாய்ப்பு கம்மி தான். வாய்ப்பு கம்மி தான், வாய்ப்பு இல்லைன்னு சொல்லக்கூடாதுப்பா, வாய்ப்பு கம்மி தான். அதே மாதிரி சப்போஸ் அப்படி வின் பண்ணிட்டாலும் அதுவும் இந்த ஸ்கிரிப்டட் பிக்சிங்ல வரும். ஆனா எங்கேயும் ஏதோ மேட்ச் காண ஆகும், அது எப்படியே கண்டுபிடிக்க முடியாது. இன்னைக்கு மேட்ச் அவர் ஒரு பாயிண்ட் சொன்னார், நான் ஒரு 4 பாயிண்ட் சொன்னேன், நீங்க ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. அந்த மாதிரி ஆப்போனன்ட் பண்ற மிஸ்டேக், இவங்க பண்ற பிளஸ், அதுல ஏதோ ஒரு சிங்க் ஆகி ஏதோ ஒரு முடிஞ்சிருச்சு. அது என்ன சொல்லிடுறாங்கன்னா, தோனி வேணும்னே அந்த பால் அவுட் ஆயிட்டாரு, ரச்சின் ரவீந்திரா வேணும்னே ரன் அவுட் ஆயிட்டாரு, டூபேஸ் பின்னாடி பண்ணி நீங்க வேணும்னே மேட்ச் சொல்லுவோம் ஆறாம போயிட்டாரு, அப்படி போயிருது. ஆனா அங்க ஆடுறப்பதான் தெரியும் அது கண்டெயின் பண்ண முடியுமா முடியாதா, ரொட்டேட் பண்ண முடியுமா அடிக்க முடியுமான்னு அங்கதான் தெரியும். அதனால நான் சொல்லுவேன், அங்க சம்திங் ஒர்க் ஆயிடுது. ரன்சினா மேட்ச் 2 ஃபுல் டாஸ் போட்டுருக்கலாம், டூபேஸ் தூக்கி வாரி வாரி போட்டிருப்பாரு.
அவர் என்ன பண்ணிட்டாரு, எல்லாமே குட் லைன்ல போட்டாரு. ஸோ டூபே ஆஃப் ஆல்ரெடி சொல்லிட்டா இருக்கேன், டூபே வேர்ல்டு கப்ல ஷம்சி ஓவரோ ரேச்சுவல் ஓவரோ கேமரன் சிங் ஓவரோ எப்படி ஃபேஸ் பண்ணுவாருன்னு தெரியல, பெஸ்ட் ஆஃப் ஸ்பின்னர்ஸ்ன்னு. அது இன்னைக்கு காமிச்சிட்டாங்க. இல்ல இன்னும் ஒரு வீக்கரா இருக்காரு ஆஃப் ஸ்பின்னர்ல. அதே மாதிரி ராணே விக்கி சொல்லிட்டே இருக்கா, நீங்களும் சொல்லியிருக்கீங்க, அந்த மனுஷன் ஸ்பின்னு போட்டா ரொட்டேட் பண்ணிட்டே இருப்பாரு, கிரீன் பேஸ் போனஸ் கிட்ட கொடுப்பாங்க, 2 கேட்ச் அவுட் ஆகிட்டு போயிடுவாரு. இல்ல இன்னைக்காச்சும் நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நின்று ஆடணும், அவரும் அதை பண்ணல. பட் இவங்க கொஞ்சம் நல்லா கிராஸ் பண்ணிக்கினாங்க, மேட்ச் ஆல்மோஸ்ட் கிட்ட கொண்டு வந்துட்டாங்க. ஐ மீன் ஃபர்ஸ்ட் ஆஃப் படி பேசணும், பெங்களூர் கம்மி ஸ்கோர் தான் இருந்தது, 16 ஓவர்ஸ்க்கு 140 சம்திங் தான் அடிச்சிருந்தாங்க. அந்த லாஸ்ட் 4 ஓவர்ஸ்க்கு நிறைய ரன் லீக், ஷர்தால் டாக்கூர் ரன் லீக் பண்ணிட்டாரு, குஷா தேஷ்பாண்டே ரன் லீக் பண்ணிட்டாரு. அதுதான் அப்படியே மேட்ச் மாறிடுச்சு. அதை விட இன்னைக்கு ஓப்பனா சொல்லணும்னா என்ன பொறுத்தையும் பட்டிடா செம்ம சென்சிபிளா இருந்தாரு. சாண்ட்னர் ஓவரோ டேக் ஆஃப் பண்ணல, தீக்ஷ்ணா ஓவரோ டேக் ஆஃப் பண்ணல, அதான் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்த்து. நான் சொன்னேன் யாரு அந்த ஒன் டவுன் இந்த பக்கம் வில் ஜாக்ஸ் போல யார் நல்லா பண்ண போறாங்களோ அந்த பக்கம் இவருக்கு போல பட்டிடா போல யார் நல்லா பண்ண போறோம் அவங்க தான் வின் பண்ணுவாங்க சொன்னேன். பட்டிடார் பண்ணிட்டாரு. ஸோ அதுவே ஒரு பர்ஃபெக்ட் ரீசன் ஆயிடுச்சு பெங்களூர் வின் பண்ண இருக்கு. நீங்க வேற ஏதாச்சும் சொல்லலாம் சொல்லி முடிச்சிடலாம், அடுத்த மேட்ச் போயிடலாம், நாளைக்கு மேட்ச் போயிடலாம். அதான் ப்ரோ, லைக் நான் பேசிட்டு ரேவந்த், இல்ல நீங்க பேசுறீங்களா? சோ அதான் ப்ரோ, லைக் இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் என்னதான் பேசினாலும் யாரு அன்னைக்கு நல்ல கேம் விளையாண்டுருக்காங்களோ அவங்க டிசர்வ்டு. இன்னைக்கு அந்த வகையில ஆர்சிபி பிளேட் வெல், அவுட் பிளேட் சிஎஸ்கே. கரெக்டா அந்த சிமர்ஜித் சிங் ஓவருக்கு அப்புறம் தான் அப்படியே அவங்க கிராஃப் டேக் ஆஃப் ஆச்சு. அது வரைக்குமே ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லோவா தான் ஆடிட்டு இருந்தாங்க. அண்ட் கேமரூன் கிரீன் கேட்ச் பிடிச்சிருந்தா மேபி அந்த ரன்ஸ் வந்திருக்காது. பிளஸ் கடைசியா வந்து ஒரு 2 கேமியோ ஆடினாங்க. மேக்ஸ்வெல் ஒரு 5 பால் 16, அதுக்கப்புறம் கேமரூன் கிரீனே வந்துட்டு ஒரு 40+ சம்திங் 30+ எவ்வளவு அடிச்சாரு. அதுதான் ப்ரோ, அதான் டிஃபரன்ஸ். லைக் கடைசியில 27 ரன்ல தோத்துருக்கீங்கன்னா அதான் டிஃபரன்ஸ். இன்னொரு 10 ரன் எடுத்திருந்தீங்கன்னா உங்களால இது பண்ணிருக்க முடியாது. ஸோ அதேதான் அவங்க 175 மென்டாலிட்டியில டிஃபெண்ட் பண்ணாங்க. நம்மளும் 219 ஆடி இருந்தா மேபி லைக் சிஎஸ்கேவும் ஜெயிச்சிருந்துருக்கலாம். பட் அதான் ப்ரோ மேட்ச் டர்னிங் பாயிண்ட். அதான் லைக் அவங்க வந்துட்டு சிஎஸ்கேக்கு எல்லா மேட்ச் வந்துச்சு. அதாவது ரச்சின் ரவீந்திரா அவுட் ஆனதுக்கு அப்புறமும் ஆக்சுவலா தோனி இறங்கும் போதே வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் ரன் ரேட் ஒரு மாதிரி 12+ ஆயிடுச்சு. அங்க இருந்து தோனியும் கொண்டு வந்துட்டாரு. தோனியே வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒன்னும் பெரிய 6 எல்லாம் பெருசாலாம் அடிக்கல, கைட் பண்ணி 4 அடிச்சாரு. அவர் எப்பவுமே பண்றது அதான், கேம கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போய் ஜெயிக்க வைப்பாருங்கிறது நமக்கு தெரியும். ஜடேஜா வாட விட்டு நீ டேக் ஆன் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த ஜடேஜாவும் கரெக்டா 6ம் 4ம் அடிச்சுட்டு இருந்தாரு. சிராஜையும் சரி ஃபெர்கியூசனையும் சரி கரெக்டா அடிச்சிட்டு இருந்தாரு, கரெக்டா போயிட்டு இருந்துச்சு. ஒரே ஒரு பால் 110 மீட்டர் 6 தான் மேட்ச டோட்டலா மாத்திருச்சு. அந்த பால் மட்டும் எனக்கு தெரியல, அது 70 மீட்டர் கூட வேணாம், அது ஸ்டேடியம் ரூஃப்ல அடிச்சு கீழே விழுந்திருந்தா கூட கண்டிப்பா அதே பால்ல தான் போட்டிருப்பாங்க. நீங்க என்னதான் டவலை வச்சு தொடச்சாலும் பால்லாம் வந்துட்டு ஈரம்லாம் போகாது, அது சோப்பு கட்டி மாதிரி இருக்கும் ஆக்சுவலி அந்த பந்து. அது வந்துட்டு திரும்ப எஸ்தாயல் போட்டிருந்தாருன்னா இன்னொரும் ஃபுல் டாஸா போயிருக்கும். இன்னொன்னு கூட தோனி வந்துட்டு தூக்கி மிட் விக்கெட்லயோ இல்ல இருப்பாரு. இந்த பாலே கப்பன் பார்க் தான் போயிருக்கும் ஆக்சுவலி. அதான் ப்ரோ, லைக் எல்லாம் ஆக்சுவலா வந்துட்டு ஆர்சிபிக்கு இன்னைக்கு இது பண்ணும் அப்படின்ட்டு எல்லாரோடைய விஷஸ் எல்லாரோட பிரேயர்ஸும் வந்துட்டு ஃபுல்லா ஆர்சிபிக்கு போயிடுச்சு. அதான் லைக் குஜராத் டைட்டன்ஸோட தோத்துட்டு சொன்னார்ல, God has been kind to me but he is also kind to Mahi as well அப்படின்னு சொன்னாரு. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு வந்துட்டு God has been kind to விராட் கோலி அண்ட் ஆர்சிபி. ஸோ தே ஆர் டிசர்வ்ட். அவள் தான், இதுக்கு மேல இதுல எதுவும் இல்லை. அவள் தான் ஆர்சிபி இதுக்கு மேல நல்லா பண்ணாங்கன்னா இந்த மேட்சை வந்து பெருசா யாரும் பேச மாட்டாங்க. அதான் இந்த WPL அடிச்சுட்டாங்க. ஸோ அடுத்து இது அடிப்பாங்களா கேள்விக்குறி, பார்ப்போம். இல்ல நான் மறுபடியும் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், அவங்க கப் அடிச்சிட்டாங்கன்னா அடுத்த வருஷத்துல IPL பிரான்சைஸ் கம்மி ஆயிடும். அது மட்டும் கன்ஃபார்ம், நான் கேரண்டியா எழுதி கொடுக்குறேன். நீங்க எப்ப பண்ணாம இருக்காங்களோ அப்புறம் எப்ப பண்ணுவாங்க கியூரியாசிட்டி இருக்குமே தாண்டி அது முடிஞ்சிச்சு. அதனால அது எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு கம்மி தான். டெல்லி அடிக்கல, பஞ்சாப் அடிக்கல, லக்னோ அடிக்கல, அதெல்லாம் இல்ல ப்ரோ. டிசர்விங்கா இருந்தா அடிக்கட்டும். நல்ல கிரிக்கெட் ஆடுறாங்களா இது வரைக்கும் விட்டுருங்க. இது வரைக்கும் தப்பு பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் சரி பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. அப்படி லைக் அவங்க வந்துட்டு டிசர்விங்கா ஆடுறாங்க, நல்லா ஆடுறாங்கன்னா கப் அடிச்சுட்டு போட்டோம், அதுல தப்பே கிடையாது. நல்லா அவங்களோட டிசர்விங் டீம் இருக்காங்க. அந்த டீமை வச்சுக்கிட்டு நாங்க இப்ப ரெடியாகி வந்துட்டோம், நாங்க இப்ப டிசர்விங்கா வந்துட்டோம் அப்படின்றது ஒரு அக்செப்டபிளே இல்லை. எனக்கு அக்செப்டபிளே இல்லை. அப்ப அன்னைக்கு டேல யார் நல்லா ஆடுறாங்களோ அவங்களுக்கு தானே ஃபைனல்ஸ் நல்லா ஆடுறவங்க தானே டேபிள் டாப்ல
ஃபுட்பால் பிரீமியர் லீகா ஃபர்ஸ்ட்ல முடிச்சா அவங்களுக்கு கப்புன்னு பாப்போம். லைக் நீங்க அவங்க டிசர்விங்கா இருந்தா 9 கன்சிக்யூட்டிவ் வின்ஸ் எல்லாம் பண்ணுவாங்களான்றது வாய்ப்பு ரொம்ப கம்மி. என்ன பொறுத்து கம்மி தான். நான் 5% வேணா கொடுப்பேன். நான் இந்த சேனல்லே ஆக்சுவலி சொன்னேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ஆர்சிபி அவுட்னு சொன்னேன்னு நினைக்கிறேன். அதுக்கே நான் சாரி கேட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆர்சிபி அவுட்னு சொன்னேன்னு நினைக்கிறேன். அவங்க இங்க வந்திருக்காங்க. சோ இதுக்கு மேல நம்ம வந்துட்டு பாப்போம். சான்ஸ் இல்ல, முடியுமான்னு தெரியல அப்படி சொல்லுவோம். போட்டா அவ்வளவுதான். இல்ல எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் வந்து அவங்க தோத்தா கூட வந்து ரொம்ப இந்த ஜெயிச்ச இதுலயே எலிமினேட்டர் தோத்தா கூட அவங்க பெரிய அஃபெக்ட் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கம்பேக் ஆயிடுறதுனால ரொம்ப எமோஷனல் கொஞ்சம் கண்ட்ரோல வச்சுட்டு அவங்க இன்னும் நல்லா பண்ணும். ஏன்னா எப்படின்னு தெரியல, பாப்போம். எந்த ஸ்டேடியம்ல விளையாட போறாங்க வேற தெரியல. அதெல்லாம் இருக்கு வேற. இதுதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆக்சுவலி குஜராத்ல ஆட போறாங்க. எலிமினேட்டர் குஜராத், குவாலிஃபயர் டு எலிமினேட்டர் ஜெயிச்சாங்கன்னா குவாலிஃபயர் டு சேப்பாக்கல, ஃபைனல்ஸ் சேப்பாக்கல. எனக்கு தெரிஞ்சு குஜராத்லயே என்ன நடக்கும் தெரியல. குஜராத்ல ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா குஜராத்ல வந்துட்டு ஜிடி மேட்ச்ல நல்லா பண்ணாங்க. சேப்பாக்ல தான் அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது. ஏன்னா சேப்பாக்ல யாரோட ஆட போறாங்கிறதும் மேட்ரு. அந்த பக்கம் வந்துட்டு நல்ல ஒரு திருப்புற மாதிரியான டீம் வந்துருச்சுன்னா ஆப்வியஸா சேப்பாக்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே, அப்ப நாளைக்கு மேட்ச்க்கு போயிடலாம். ஆமா, யாராவது கண்டினியூ பண்ணமா? சாரி இன்டரப்ட் பண்ணிட்டேனா? இல்ல நெக்ஸ்ட் மேட்ச் போயிடலாம். இதுல பேசி நாளைக்கு மேட்ச் போனா கொட்ட விரும்பல. இல்ல நாளைக்கு மேட்ச் போனா பெங்களூருக்கு யார் வருவாங்கன்றதோ அப்படியே ஃபாலோ ஆகும். அதனாலதான் நாளைக்கு ஒரு மேட்ச் வந்து ஐ மீன் ராஜஸ்தானுக்கும் பஞ்சாப்க்கும் இருக்கு. கரெக்ட்டுங்களா? ராஜஸ்தான் கேகேஆர் ஹைதராபாத் பஞ்சாப் இருக்கு. ஹைதராபாத் பஞ்சாப் ஃபர்ஸ்ட் மேட்ச். கரெக்ட்டுங்களா? ஆமா, ஹைதராபாத் பஞ்சாப் ஃபர்ஸ்ட் மேட்ச். எங்க நடக்குது ஏதாச்சும் நான் கவனிக்கல. ஹைதராபாத் ஆக்சுவலி இதுலதான் ஹைதராபாத்ல தான் நடக்குது. கேகேஆர் அங்க மழை பெய்யுது. நாளைக்கும் மழை தான். அங்க இருக்க பசங்க சொன்னாங்க மழை தான் பெஞ்சது. உப்பால நடந்தா அங்க மழை பெஞ்சது இருக்கு. நாளைக்கும் நடக்க மாட்டேன் டவுட் தான். அப்பனா ஆக்சுவலா 16 பாயிண்ட் வருவாங்களா? அப்ப 16 வந்தாங்கன்னா நாளைக்கு ஆர்ஆர் தோத்தாங்கனாலே ஆப்வியஸா ரன் ரேட்ல கீழே வந்துருவாங்க. ஏன்னா ரன் ரேட்ல ஆக்சுவலா கம்மியா தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு மழை பெஞ்சு 16னாலும் மேல போயிருவாங்க ஆர்ஆர் தோத்தாங்கன்னா. எப்படி செகண்ட் பிளேஸ். கரெக்ட். அதோட நாளைக்கு இவங்க பஞ்சாப்ல வந்து சாம் கரன் எல்லாம் இல்ல, ஜிதேஷ் சர்மா தான் கேப்டன் பண்ண நினைக்கிறேன். ஆனா ஒரு போஸ்ட் எல்லாம் போட்டாரு, கேப்டன் ஜிதேஷ் குமார் சர்மா. நான் யோசிச்சிருந்தேன்னா யாருமே கேப்டன் பார்த்தா நாளைக்கு இல்ல போல இருக்கு. அதனால அவர் கேப்டன் பண்றாரு. சப்போஸ் கேப்டன் பண்ணா அவங்க 11th எப்படி இருப்பாங்க தெரியல. இதே ஸ்ட்ராங்கா வருவாங்கன்ற டவுட் தான். ஆனா நேட்டன் எல்லிஸை நம்பி வரலாம். ஏன்னா அவர் போன மேட்ச் பேட்டிங் பேட்ஸ்டோக்கு பதிலா யார் இறங்க போறாரு? சாம் கரனுக்கு பதிலா யார் எடுக்க போறாங்க? ஜவான் இன்ஜில சரியாயிருச்சு. மேபி அவரை சேர்க்கலாம், இல்ல சேர்க்காம வேற ஏதாச்சும் வச்சு போவாங்களா தெரியல. தவானை சேர்த்திருந்தா ஏன் ஜிதேஷ் கேப்டனா இருக்க போறாரு? தவான் தானே கேப்டனா இருப்பாரு. கரெக்ட். அப்போ தவானும் இல்ல. அப்ப இவங்க 11th கொலர்படி. சோ கன்ஃபார்ம் அவனுக்கு நல்ல டீம் கொண்டு வந்தாலே ஹைதராபாத் அடிப்பாங்க. இவங்க காமெடியான டீம் ஏதாச்சும் கொண்டு வர போறாங்க. அதான் மேட்ச் எப்படியும் ஆல்மோஸ்ட் 70-30 தான் போவோம். நான் ஸ்ட்ரைட்டாவே ஹைதராபாத் வின் போறேன். மேட்ச் வந்து ஹைதராபாத் வின். அவங்க தான் டாப் 2ல முடிப்பாங்க. அது வின் பண்ணா டாப் 2 வந்துருவாங்க. 17 பாயிண்ட்ஸ் வந்துருவாங்க. 15ல இருக்காங்க. அவங்க ஜெயிக்கணும், ராஜஸ்தான் தோக்கணும். ஆமா, ராஜஸ்தான் ஜெயிச்சா 18 ஆயிரும். பட் அவங்க ஜெயிச்சாங்கன்னா ஆர்ஆர் தோத்துட்டாங்கன்னா இல்ல, அவங்க டோட்டல்னா சப்போஸ் ஹைதராபாத் தோத்துட்டாங்கன்னா அப்படியே இருப்பாங்க, 3rd தான் இருப்பாங்க. ராஜஸ்தான் 16ல இருக்காங்க, அவங்க 2nd இருந்துருவாங்க. ஸோ ஹைதராபாத் வின் பண்ணி ஆகணும். இல்ல மழை பெஞ்சு 1 பாயிண்ட் கொடுத்து 16ல இருந்து அடுத்த மேட்ச் ராஜஸ்தான் தோத்தாதான் ஹைதராபாத் 2nd போவாங்க, ராஜஸ்தான் 3rd போவாங்க. ராஜஸ்தானும் பெங்களூரும் எலிமினேட்டர் ஆடுவாங்க. இல்லைன்னா ஹைதராபாத் தோத்துட்டாங்க, ராஜஸ்தான் ஜெயிச்சிட்டாங்கன்னா ஹைதராபாத்தும் பெங்களூர் எலிமினேட் ஆடுவாங்க. அதுல அப்படி யோசிக்கிறப்போ சப்போஸ் ராஜஸ்தான் வந்துட்டா கூட ஹைதராபாத் பெங்களூர் மேட்ச் பண்ணுவாங்க. ராஜஸ்தான் வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரியுது அடிமடா, அவனுக்கு இந்த மாதிரி தப்புலாம் பண்ணுவானுங்க, அந்த தப்புலாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா ஹைதராபாத் வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்றது தெரியல. எப்படி கன்வைன் பண்ணுவாங்க? இதே மாதிரி போட முடியுமா எஸ்டாயலால? சிராஜால ஷைன் பண்ண முடியுமா நியூ பால? அதுவும் எங்க சென்னையில நடக்க போதா? இங்க நடக்க போகுது, குஜராத் நடக்க போகுது. அது ஃபுல் பேட்டிங், ஆல்மோஸ்ட் பேட்டிங். பட் வந்து ஸ்பின்னர்ஸ் நல்லா ஒர்க் ஆகும். ஆல்மோஸ்ட் பேட்டிங். எல்லாமே சைட் கிரவுண்ட் சைஸ் பெருசு. சொல்லப்போனா இந்திய கிரவுண்ட் கொஞ்சம் பெருசா இருந்தா மாட்டின்னு இருப்பாங்க. எல்லாமே லைன்ல தான் போய் வந்தது. இல்லாத ரொம்ப சென்னை வச்சு 6 தான் வெளியே போற மாதிரி தோணுச்சுங்க. இவங்க அச்சலாம் லைன்ல தான் போய் வந்தது. பட்டிதான் மிஸ் டைம் வந்தா பட் 6ன்ட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் மிஸ் டைம் 6ன்ற மாதிரி இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துதான் விளையாடணும். வெயிட்டா பண்ணி பார்க்கணும் எலிமினேட் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து சன்ரைசர்ஸ் ஆனாங்கன்னா
கன்ஃபார்ம் அவங்க தான் வின் பண்ணுவாங்க. உங்களுக்கு பிரபு, ரேவந்த்? ரேவந்த் சொல்லிட்டு பேசவே இல்லை அவர் தான். எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஆர்ஆருக்கு வந்து கொஞ்சம் மொமெண்டம் இல்லாத மாதிரி தான் இருக்கு. எஸ்ஆர்ஹெச் பஞ்சாப் அதான் ஃபர்ஸ்ட். ஏன்னா எஸ்ஆர்ஹெச் பஞ்சாப்ல ஸ்ட்ரைட் அவே எஸ்ஆர்ஹெச் தான். ஏன்னா இவங்க மெயின் பிளேயர்ஸ் எல்லாமே போயிட்டாங்க வேற. ஓகே பிரபு, நீங்க சொல்லிருந்தா அதுக்கப்புறம் குஜராத் ராஜஸ்தான். அதான் ப்ரோ எஸ்ஆர்ஹெச் தான் ப்ரோ. நாளைக்கு எஸ்ஆர்ஹெச் வந்துட்டு செகண்டரி 11 குவாலிஃபை ஆயிட்டோம், பெஞ்ச் ஸ்ட்ரென்த் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்தாலுமே எஸ்ஆர்ஹெச் தான். ஏன்னா பஞ்சாப்ல பெஞ்ச் ஸ்ட்ரென்த்னு சொல்லிக்கிறது கூட இல்ல. சோ நானும் எஸ்ஆர்ஹெச் வின்னுக்கு தான் போறேன். கரெக்ட். ராஜஸ்தான் மேட்ச், கொல்கத்தா மேட்ச் கேகேஆர் ஆர்ஆர். அதான் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கண்டினியூஸா தோத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்பதான் வந்து இப்பதான் ஒரு கம்பேக் கொடுத்து கடைசி மேட்ச்ல தான் இவங்க ஆர்சிபி குவாலிஃபை ஆயிட்டாங்க. ஆனா ராஜஸ்தான் வந்து 9 மேட்சஸ்லயே அவங்க குவாலிஃபை ஆயிட்டாங்க. 9 out of 8 அவங்க குவாலிஃபை. கியூ போடலனாலும் அது கியூ தான், அப்பவே அது கியூ தான். மேபி அவங்க விளையாண்ட ஃபர்ஸ்ட்ல விளையாண்ட கிரிக்கெட்டுக்கு இப்ப வந்து அந்த மொமெண்டம் அப்படியே லூஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் ஒரு 45-55 போறேன் ப்ரோ. ஏன்னா அந்த சைடும் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் ரகுவம்சி விளையாட மாட்டாங்க. ஏன்னா பிளே ஆஃப் வந்ததுனால வந்து நிதிஷ் ராணா மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் தான் விளையாடுறாங்க. ஸோ பிளஸ் வந்து அங்கே சால்ட் இல்லை. இப்போ சால்ட் கிளம்பிட்டாரு, இங்கிலாந்து கிளம்பிட்டாரு. சுனில் நரேன் ஏர்லி விக்கெட் ஆகி அப்படி இருந்து கூட வெங்கடேஷ் ஐயர்லாம் நல்லா பண்ணி காமிச்சிருக்காரு. அந்த டீமை குறைய சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒரு டீம்ல ஒரு சேஞ்சஸ், ஒரு போன மேட்ச் எப்படி பஞ்சாப் ராஜஸ்தானுக்கு எப்படி பட்லர் இல்லாத போது அந்த ஒரு லேக் தெரிஞ்சதோ அந்த மாதிரி ஒரு லேக் தெரிய வாய்ப்பு இருக்கு. பிளஸ் வந்து அதனால அது ஒரு அட்வான்டேஜா ராஜஸ்தானுக்கு போகும். பிளஸ் வந்து மேபி இந்த கேகேஆர் ராஜஸ்தானே குவாலிஃபயர் ஒன்று கூட விளையாடலாம். மேபி அதுக்கான ஒரு டெஸ்ட் கூட எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம் மாதிரி கூட மேட்ச் போகும். நான் வந்து 45 கேகேஆர், 55 ராஜஸ்தானுக்கு போறேன் ப்ரோ. நீங்க ராஜஸ்தான் ஆமா 45 கேகேஆர், 55 ராஜஸ்தான் போறேன். எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலா அவர் வந்துட்டு ராஜஸ்தானுக்கு தான் ஒரு இது சொல்லணும். ஏன்னா பட்லர் கிளம்பிட்டாரு. ஃபுல்லா அவங்க பட்லர் மேலதான் ரொம்ப ரிலே ஆகிட்டு இருந்தாங்க. இப்ப பட்லர் கிளம்பிட்டாரு. எப்படி ஓப்பனிங் அவங்களுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஃபில் சால்ட் இல்ல. ஆனா நான் என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட இன்ஸ்டிங் என்ன சொல்லுதுன்னா வெங்கடேஷ் ஐயர் அண்ட் சுனில் நரேன் வில் ஓப்பன் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா ரஹ்மானுல்லா குர்பாஸ் கேகேஆர்ல இருக்காரு. குர்பாஸ் ஆப்கானிஸ்தான் பிளேயர். அவர் இருந்தாருன்னா மேபி அவரை ஓபன் பண்ண வைக்கலாம். ஏன்னா அவரும் ஒரு சம ஹிட்டர் தான். நல்ல பவர் பிளேல வந்துட்டு உங்களுக்கு சால்ட்டா மாதிரி ஆடலனாலும் லைக் ஒரு நல்ல ஒரு ஃபிளரிஷ் கொடுத்துட்டு போறவர் தான். ஸ்ட்ரெயிட்டாவே கேகேஆருக்கு லைக் டு லைக் ரிப்ளேஸ்மெண்ட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது கேகேஆருக்கு தான் அட்வான்டேஜ். 60-30 60-40 நான் கொடுப்பேன். சாரி 60 ஃபார் கேகேஆர், 40 ஃபார் ஆர்ஆர். அதான் ப்ரோ லைக் ஃபார்ம் டிப் ஆயிட்டே வருது. அவங்களுக்கு இன்னும் ப்ரெஷர். பட்லர் போனனால அந்த இடத்த யார் ரிப்ளேஸ் பண்ண போறா, பிளஸ் எதனால அவங்க தோத்தோங்கிறத அனலைஸ் பண்ணிருக்காங்களா இல்ல இப்பவும் இந்த மேட்சுக்கும் அவங்க அனலைஸ் பண்ணலன்னா மேபி லைக் தே வில் சஃபர் இன் பிளே ஆஃப்ஸ். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் கேகேஆர் வின் தான் போறேன். கேகேஆர் வில் வின் டுமாரோ. ஓகே, நானும் சரி பிரபுவும் சரி அவங்களோட மைனஸை பேசிட்டே இருக்கும். பட் அன்பார்ச்சுனேட்லி நான் சரி அவருக்கு ஃபேர்வெல் கிடைக்கணும், அதாவது சென்னை உள்ள வந்துடணும் அப்படிலாம் போனதுனால சென்னைக்காக பேசிட்டேன். இப்போ நான் ஃப்ராங்கா சொன்னா ஆர்ஆருக்கு சப்போர்ட் பண்ணாதான் இருக்கேன். ராஜஸ்தானுக்கு என்னன்னா அவங்க பெஸ்ட் 6 பேட்ஸ்மேன் குவாலிட்டி 5 பவுலர்ஸ் வச்சு போயிட்டே இருக்காங்க. ஸோ அடிவாயினே இருந்திருக்காங்க. அவங்க ஓப்பனர் சொன்னா டிசர்விங் டு பி டாப் 2 டு கெட் 2 சான்சஸ் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா தொடர்ந்து 9-8 மேட்ச் ஜெயிச்சு நின்ட்டாங்க. அதோட இப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா கன்சிடர் 4 to 5 மேட்சஸ் நாட் வித் ஹெட்மேர் இல்லாம இருந்திருக்காரு. சப்போஸ் நான் ஹெட்மேர் ரெடியா வந்துட்டாருன்னா ஓப்பனர் சொல்றேன், இந்த ஹெட்மேன், பூரான், ரோமன் போல்லாம் பேருக்கு தான் 6 வருஷம் 7 வருஷம் டீம்ல விளையாடணும்னுவாங்க. ஆனா ஒரு மெச்சூரிட்டி, ஒரு கேம் எப்படி ஆடணும், எங்க ஜெயிக்க வைக்கணும், எங்க தோக்கடிக்கணும்ன்றது சத்தியமா தெரியாது. அதெல்லாம் கொஞ்சம் இந்த ரெஸ்ட் எடுத்து எல்லாம் யோசிச்சு அவர் மட்டும் ஒரு கம்பேக் கொடுத்தாருன்னா நாளைக்கும் அவங்க வின் பண்ணுவாங்க. குவாலிஃபயர் ஒன்றும் ஈஸியா வின் பண்ணி அசால்ட்டா ஃபைனல் போயிடுவாங்க. சப்போஸ் ஹெட்மேர் அதை பண்ண முடியாம பண்ண மாட்டேன், என்ன விட 90% பண்ண மாட்டாரு. அந்த 10%க்காக அவர் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஓப்பனிங் சொதப்புலதான் இருக்கு. பட் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை சஞ்சு சாம்சன் எடுத்துக்கணும். அந்த டாம் காலர் கேட்மர் T10 சீரீஸ்ல வெறும் 8 மேட்ச்ல 380 ரன் அடிச்சாரு. என்ன அந்த மாதிரி எழுதியாச்சு இந்த சீசன்ல. அவர்தான் யோசிச்சு ஸ்கோர். அவங்க டீம் ஃபைனல் வந்திருக்கே காரணமே அவர் தான். அலாங் வித் நுவான் துஷாரா 2 பேர் கூப்பிட்டு வந்துட்டாங்க.
ஆனா ஆப்போனன்ட்ல ஒரு யூஏஇ பிளேயர் நல்லா ஆடி அவங்களை தப்படிக்க வச்சுட்டாரு. அதனால சோ நல்ல பிளேயர் போன மேட்ச் படல, நாளைக்கு கண்டிப்பா என்ன செஞ்சு அவங்களாம் சான்ஸ் கொடுப்பாங்க. வேற வழி இல்ல, இந்தியன்லயும் ஓப்பனர்ஸ் யாரும் இல்ல, ஏன்னா தனுஷ் கோட்டையான இறக்கணும். அந்த மனுஷன் பார்த்தா ரஞ்சில 90 விக்கெட் 80 விக்கெட் இறங்கின்னு இருக்காரா. ஸோ வாய்ப்பே இல்லை, மறுபடியும் அவங்க எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. அவருக்கு நாளைக்கும் ஒரு சான்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் சப்போஸ் நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு நான் ரேவந்த் மாதிரி தான் சொல்றேன், 55-45 தான் போவேன். எப்பயாச்சும் போராடிக்கிற வின் பண்ணிடணும் தான் பார்ப்பாங்க. வின் பண்ணி அந்த 2 பிளேஸ் கிடைச்சிச்சுன்னா 2 மேட்ச் கிடைக்கும்ல, ஒன்னு சொதப்பலாம் இன்னொன்னு பிடிச்சிடலாம். ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் 9 நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் நிறைய மிஸ்டேக்ஸ். அதில் வர சங்கக்கார அவ்வளோ சொதப்பிடுவாரு. இன்னமும் வீக்னஸ்லாம் ரிசால்வ் பண்ணாம இருக்கா எனக்கு தெரிஞ்சு. சரி போட்டோம் சரி இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அந்த ட்ரை எல்லாம் பண்ணி இப்ப கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அஸ்வினை நல்லா தான் யூஸ் பண்றாங்க. அவரு கொஞ்சம் மெச்சூரிட்டியை மிஸ் பண்ணிடுறாரு. அந்த மெச்சூரிட்டியை மிஸ் பண்ணாம கொஞ்சம் பிடிச்சிட்டாருன்னா மேட்ச் இன்னும் கொஞ்சம் நல்லா மாறிடும். போன மேட்சை இறக்கி விட்டாங்க, டக்கு நல்லா ஆடிட்டாரு, திடீர்னு ஒரு லூஸ் ஷாட் போய் அவுட் ஆயிட்டாரு. அதனால அப்படியே மேட்ச் கம்மி ஆயிடுச்சு. அதனால அதெல்லாம் ஒர்க் பண்ணி நாளைக்கு ராஜஸ்தான் வின் பண்ணா நல்லா இருக்கும். நானும் ராஜஸ்தான் தான் போறேன், நானும் ரேவந்தும் ராஜஸ்தான் போறோம், பிரபு மட்டும் கொல்கட்டாக்கு போறாரு. நாளைக்கு மேட்ச் முடிஞ்சோடனே நைட்டு கன்ஃபார்ம் லைவ் போலாம், இல்லை அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மண்டே லைவ் போயிக்கலாம். வேற ஏதாச்சும் ஸ்டாக்ஸ் இருக்குன்னா பேசுங்க, இல்லை முடிச்சு. இன்னொரு டெஃபினெட்லி நாட் இருக்கா இல்ல அவ்வளவுதானா? லாஸ்ட் டான்ஸ் அதுதான் உங்க கருத்து என்ன? ரெண்டு இல்ல கண்டிப்பா மேக்ஸிமம் சாரி நான் முடிச்சிடறேன். சாரி, மேக்ஸிமம் இவங்க கேட்பாங்க, மேனேஜ்மெண்ட் கேட்பாங்க, கண்டிப்பா சிஎஸ்கே கேட்பாங்க. பட் தோனி அப்படி பண்ண மாட்டாரு, அவர் இல்ல போதும் சொல்லுவாருன்றதுதான் நான் நினைக்கிறேன். இல்ல ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு அடுத்த வருஷம் விளையாடுவாருன்னா ப்ரோ எனக்கு தோணுது. மேபி லைக் நானும் என்ன நினைக்கிறேன்னா ஒரே ஒரு மேட்ச் மட்டும் வந்துட்டு ஃபேன்ஸ்க்காக ஒரு வருஷம் விளையாண்டவர் காசு கொடுத்து எடுக்கணுமே. நீங்க சொல்ற ஒரு மேட்ச் ஓகே, காசு கொடுத்து எடுக்கணுமே, அது அவர் யோசிப்பேன். சிஎஸ்கே மேலுமே கன்ஃபார்ம் சென்னை ஓகே, மேனேஜ்மெண்ட் ஓகே, எவ்வளவு வேணா கொடுத்து எடுத்துக்கிறோம், தேர்ட் பிளேயரை ரீடைன் பண்ணிக்கிறோம், மேக்ஸிமம் தேர்ட் பிளேயர் ரீடைன் பண்ணிக்கணும் சொல்லுவாங்க. பட் அவர் அக்செப்ட் பண்ணிப்பாரான்றதா இப்போ கேள்வி. அதுதான் வெயிட் தான் பண்ணி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்த வருஷம் மெகா ஆக்ஷன்ங்கிறதா. அதுக்கப்புறம் இந்த ஒரு பாயிண்ட் சொன்னேன், அவருக்கு இன்டர்நேஷனல் 50 ஓவர்ஸ்லயும் சரி, டெஸ்ட்லயும் சரி, T20லயும் சரி, எங்கேயுமே ஒரு ப்ராப்பர் ஃபேர்வெல் கிடைக்கல. அதே மாதிரிதான் ஐபிஎல் நடக்கும். நான் கொஞ்சம் முன்னாடி ஒரு 2-3 மேட்ச் முன்னாடி யோசிச்சேன், அந்த மாதிரிதான் நந்தரும் நினைக்கிறேன், ப்ராப்பர் ஃபேர்வெல் கிடைக்காது நினைக்கிறேன் நினைப்பேன். அதே மாதிரி இன்னைக்கு ஆயிடுச்சு. எனக்கு தோணுச்சு ஒருத்தருக்கு நண்டா அப்படிதான் நடக்கும், அது பிரேக் ஆகுறதுலாம் ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி ஆயிடுச்சு. மேபி இது பிரான்சைஸ் தான், விளையாடணும்னு நினைச்சா விளையாடலாம், அது எல்லாமே அவருக்கு தான் இருக்கு. அதுக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி, ஓகே, ஓகே.